ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகும் உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகும் உளுந்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குட்டியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இடித்து வச்ச ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ கீறி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய், நல்ல மிளகு, பெருஞ்சீரகம் இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ அதை சேர்த்துட்டு அந்த மிக்சிலையே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு நல்லா கொதி வர விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போது தண்ணி சாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கொதித்து வந்திருக்கணும். இப்போ நம்ம கழுவி வச்ச முருங்கை இலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போடாமலே கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷை நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. நம்ம முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.